வெல்கம் டு சத்யாஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம காளான் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். காளானை அலம்பி நல்லா நறுக்கி வச்ச காளானை எண்ணெய் இல்லை நெய் ரெண்டுமே எதுவும் கிடைக்குதோ அதை ஊற்றி ஃப்ரை பண்ண போகிறோம். அதை ஃபஸ்ட்டு நெய்யை போட்டு நல்லா அதான் வணக்கிட்டு அது வணங்கும்போது தண்ணி விடும். தண்ணி ஆனால் அது விட்ட தண்ணி வந்து சுண்டுற அளவுக்கு நாம் அதை வணக்கணும். பார்த்திங்கன்னா தண்ணி விடுது. அதை வந்து சுண்டுற அளவு வணக்கணும். நம்ம இஞ்சி பூண்டு பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயத்தை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறோம். தண்ணி இப்படி விட்டுருச்சா, இது வந்து இந்த தண்ணி வந்து சுண்டணும். ஒரு தக்காளி நறுக்கி வச்சுக்கிறோம். தண்ணி சுண்டினதுக்கப்புறம் அதை எடுத்துடுறோம். 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தை போடுறோம். அரைச்சி வச்ச வெங்காயம் பூண்டு இஞ்சி விழுது வந்து அரைச்சி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயத்தை அரைச்சி வச்சுருக்கேன். இதை அந்த ஜீரகம் இதானதுக்கப்புறம் அந்த எண்ணெயில் இதை போடுறோம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதை நல்லா வணக்கணும். வணக்கிறப்பே நமக்கு தெரியும், அந்த ஸ்மெல்லு கண் எரிச்சல் இதெல்லாம் நல்லாவே தெரியும். அந்த அளவுக்கு நல்ல ஸ்மெல்லு போய் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் கொத்தமல்லி வந்து நம்ம அரைச்சி வச்சுக்க போகிறோம். கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து நம்ம அரைச்சி வச்சுக்க போகிறோம். அரைச்சி வச்சுருந்த நறுக்கி வச்சுருந்த தக்காளியோட பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு நல்லா வணக்க போகிறோம். நல்லா பண்ணி வதக்கிடணும். இப்போ கொத்தமல்லி அரைச்சி வச்சுருந்த கொத்தமல்லியை வந்து அந்த தக்காளிலாம் வதங்கினதுக்கப்புறம் அரைச்சி ஊற்றுறோம். அதில் தண்ணி சேர்த்து நம்ம அந்த ஜாரில் இருக்க தண்ணி சேர்த்து அலம்பி ஊற்றலாம். இதுலேயும் பச்சை வாசனை போகணும். அந்த அளவுக்கு நல்லா கிளறி விட்டுட்டு மஞ்சத்தூள், வரமிளகா பொடி, மல்லிப்பொடி எல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு டீஸ்பூன் மிளகா பொடியை போட்டிங்கன்னா 2 டீஸ்பூன் மல்லித்தூள் போடுங்க. கரம் மசாலா 2 டீஸ்பூன் போடுங்க. இது நல்லா கிளறி விட்டு இதுவும் பச்சை ஸ்மெல்லு போகிற அளவுக்கு கிளறி விட்டுட்டோங்க. நம்ம காளான் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த காளானை அந்த பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் சேர்க்க போகிறோம். பச்சை ஸ்மெல்லு போயிடுச்சு. நான் காளானை சேர்த்துட்டேன். இதை நல்லா கிளறி விட்டுட்டு இதுவும் நல்லா கிளறினதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் வந்து இதில் வந்து ஒரு டம்ளர் வந்து தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றி வச்சு சிம்மில் வச்சு தட்டு வச்சு மூடிடுங்க. அது சுண்டி எண்ணெய் மேலே வர அளவுக்கு வரணும். அது முடி நம்ம தட்டு வச்சு மூடிடுற போகிறோம்.
பார்த்திங்களா, அது நல்லா சுண்டிருச்சு, எண்ணெய்லாம் வந்துருச்சு. இது தோசைக்கோ இல்லை சப்பாத்திக்கோ தொட்டு சாப்பிட்லாம். சூப்பரான காளான் கிரேவி.